நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கிரீட் வேரியபிளாக இருக்கிறப்போ எனக்கு வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனும் வருவாங்க. ஸோ நான் எடுத்துக்கக்கூடிய வேரியபிள் வந்து கண்டினியூஸாக இருக்கிறப்போ ஓகேங்களா எனக்கு யார் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மே பி ஆல்சோ ரிகார்டட் ஆஸ் த லிமிட்டிங் கேஸ் ஆஃப் என்னது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதோட வேரியபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா எனக்கு அதாவது வேரியபிள் வேரிஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேரி ஆகுதுன்னா -∞ +∞ வரைக்கும் எனக்கு இதோட வேரியேஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா a continuous random variable x is said to follow a normal distribution with a parameter என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா mu sigma. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி சொல்லணும்னா மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். ஓகேவா? மியூ அப்படிங்கிறது மீனு, சிக்மா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப எனக்கு யார் வருவாங்கன்னா வேரியன்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/σ √2π e பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா -1/2 x minus mu divided by sigma whole square இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி வேரி ஆகும் அப்படின்னா -∞ +∞ வரைக்கும் வேரி ஆகும். அதே மாதிரி மியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா -∞ +∞ வரைக்கும் எனக்கு வேரி ஆகும். அடுத்தது வந்து சிக்மா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா >0 இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா n மியூ சிக்மா அப்படிங்கிறது ஸோ நமக்கு எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் ஆஃப் எக்ஸ் ஃபாலோஸ் எ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மியூ அப்படிங்கிறது மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கூடிய மீன் வந்து மியூ, அதே மாதிரி வேரியன்ஸ் அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டேன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஸோ எனக்கு எது மாதிரி இருக்குன்னா ஒரு பெல் ஷேப்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக எனக்கு இந்த ப்ராபபிலிட்டி எப்படியா இருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் அதாவது z 0 அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மீன் இருக்கும். ஓகேவா? எக்ஸோட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூ அப்படிங்கிற மீன் வந்து எனக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா -∞ +∞, அதாவது எனக்கு ப்ராபபிலிட்டி வேரியேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா -∞ +∞ வரைக்கும் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் வேரி ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த நார்மல் கவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெல் ஷேப்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெல் ஷேப்டு கவ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிமெட்ரிக்கல் அபவுட். ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸ் வந்து மியூ அப்படிங்கிறப்போ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா சிமெட்ரிக் அப்படிங்கிற. ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மீன் லைன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸ் = மியூ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து நான் மீன் லைன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு வந்து மீனு, மீடியன், மோடு ஸோ இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஓகேங்களா? மீன் அப்படிங்கிறப்ப மியூ, மீடியன், அதுக்கு அடுத்தது மோடு. ஸோ இந்த எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா த ஹைட் ஆஃப் த நார்மல் கவ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்குது. எப்பன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் மியூ அப்படிங்கிறப்போ. ஓகேவா? ஸோ நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபார்முலா தெரியும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் மியூ அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து எப்படி கிடைக்குன்னா 1/σ √2π e பவர் -1/2 எக்ஸை வந்து மியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ மியூ மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். மியூ மைனஸ் மியூ அப்படிங்கிறப்ப 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு
ரிமூவ் ஆயிரும். அதாவது இ பவர் 0 வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரிமைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டிவைடட் பை சிக்மா ரூட் 2π அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு வந்து இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறாங்க. எப்பன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், மியூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1 டிவைடட் பை சிக்மா ரூட் 2π அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் ஹேஸ் ஒன்லி ஒன் மோடு. ஓகேவா? ஒரே ஒரு மோடு தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ. ஸோ இந்த நார்மல் கர்வை வந்து நம்ம யூனிமாடல் கர்வ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், the normal curve is asymptotic to the baseline. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து மீன் லைன் அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா the normal curve is asymptotic to baseline. பேஸ்லைன் அப்படிங்கிறப்ப எனக்கு மீன் மீடியன் மோடு. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா சேமா தான் இருக்கு. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எது மாதிரி வேரி ஆகுதுன்னா மியூல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா அளவுக்கு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேரியன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ஸ் த கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல். ஓகேவா? சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறப்போ எனக்கு ஸோ இதோட சென்டரில் ஓகேவா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படிங்கிறப்ப எனக்கு ஸ்கியூனஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 0வா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதோட எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படிங்கிறப்ப எனக்கு ஸ்கியூனஸ் எப்படி இருக்குது 0வா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏரியா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் வந்து கொஸ்டின் வரும். ஸோ நான் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெல் ஷேப்டாக இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ அப்படின்ட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டர் லைனில் நான் என்ன எடுத்துக்கிறேன், மியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் சிக்மாலேருந்து மைனஸ் சிக்மா அளவுக்கு வேரியன்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது மியூ பிளஸ் சிக்மா, இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ், இது வந்து நெகட்டிவ் சைடு, அதனால இது வந்து மியூ மைனஸ் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது பிளஸ் சிக்மாலேருந்து மைனஸ் சிக்மா அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எனக்கு ஏரியா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 68.2% இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இதிலிருந்து இதோட வேல்யூ, அதாவது மியூலேருந்து இந்த மியூ ப்ளஸ் சிக்மாவோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 34.1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து அதாவது மியூலேருந்து மைனஸ் சிக்மா அளவுக்கு இதோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 34.1 இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக்காக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 68.2 அளவுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதாவது மியூ மைனஸ் சிக்மாலேருந்து மியூ ப்ளஸ் சிக்மா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 68.2 இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா 0.6826 வந்து இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜில் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மியூலேருந்து ஓகேங்களா இந்த இடம் ஓகேங்களா இதை வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ப்ளஸ்ஸு ஓகேங்களா பாசிட்டிவ் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து பாசிட்டிவ் 2 சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மியூலேருந்து இதோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 95.4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0.9544 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அதாவது ப்ளஸ் சிக்மாலேருந்து ப்ளஸ் 2 சிக்மா வரைக்கும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.6. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 13.6. ஓவராலாக எடுக்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மியூலேருந்து எடுக்கிறப்போ ஓகேவா அதாவது மியூ மைனஸ் 2 சிக்மாலேருந்து மியூ ப்ளஸ் 2 சிக்மா வரைக்கும் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு
95.4 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப எனக்கு 68.2 வந்து கிடைச்சது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 13.6 இந்த 13.6 இந்த ரெண்டையும் ஆட் பண்றப்ப எவ்வளவு கிடைக்குன்னா 27.2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 95.4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு மியூ பிளஸ் 2 சிக்மால இருந்து மியூ மைனஸ் 2 சிக்மா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குன்னா 0.9544 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா 95.4% கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மியூ மைனஸ் 3 சிக்மா. ஓகேவா? இது வந்து மியூ மைனஸ் 2 சிக்மா அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இந்த மியூ மைனஸ் 2 சிக்மால இருந்து இந்த 3 சிக்மா, ஸோ இது வரைக்கும் இருக்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 2.16. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மியூ பிளஸ் 2 சிக்மால இருந்து மியூ பிளஸ் 3 சிக்மா, ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஏரியா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு 2.16 இருக்கும். ஸோ இதுவே மியூல இருந்து, ஓகேங்களா? ஸோ மியூல இருந்து எடுக்கிறப்போ, ஓகேவா, மியூ மைனஸ் 3 சிக்மால இருந்து மியூ பிளஸ் 3 சிக்மா வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு, அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 68.2 வந்து கிடைச்சது. அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா 27.2, அதுக்கடுத்தது இந்த 2.16 ஆட் பண்ணுறப்போ 4.32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறப்போ எனக்கு டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதாவது மியூ பிளஸ் 3 சிக்மால இருந்து மியூ மைனஸ் 3 சிக்மா வரைக்கும் இருக்க அந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 99.73 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 0.9973 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் ஒரு 100% வேணும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 0.27% வந்து எனக்கு அவுட் சைடு. ஓகேவா? ஸோ இந்த அவுட் சைடில் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் டேர்ம். ஸோ இதோட ஏரியா ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட் சைடில் 0.27, அதாவது ரெண்டையும் சம் பண்ணுறப்ப எனக்கு 0.27 வரணும். ஸோ இது வந்து அவுட் சைடு ஏரியா ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எனக்கு க்ளோஸ் அப்ராக்சிமேஷன். ஸோ எதுக்கு க்ளோஸ் அப்ராக்சிமேஷனாக இருக்குன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு க்ளோஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என், ஓகேவா, நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து எப்படி இருக்கணும், வெரி லார்ஜாக இருக்கணும். பி அப்படிங்கிற இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து எப்படி இருக்கணும், க்ளோஸ் டு 1/2. நெய்தர் பி நார் கியூ. ஸோ இது வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ, ஸோ எதா இருந்தாலும் இருக்கலாம், அது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ லிமிட்டிங் ஃப்ரம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா வந்து எப்படி இருக்கு, இன்ஃபினிட்டாக இருக்கு. அப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூவோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதாவது மியூ பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா அப்படிங்கிறப்ப எனக்கு 68.2 அளவுக்கு எனக்கு ஏரியா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து, அதாவது 68.2 அளவுக்கு எனக்கு ஏரியா ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூ பிளஸ் ஆர் மைனஸ் 2 சிக்மா அப்படிங்கிறப்ப எனக்கு, ஸோ இதுல இருந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 95.4% அளவுக்கு எனக்கு ஏரியா, ஸோ ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதே மாதிரி மியூ பிளஸ் ஆர் மைனஸ் 3 சிக்மா அப்படிங்கிறப்ப எனக்கு 99.73 அளவுக்கு ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் இந்த அவுட் சைடு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 0.27 அளவுக்கு இருக்கு. ஸோ இது வந்து அவுட் சைடோடது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்
ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை. ஓகேவா? ஸோ நாம் எடுத்துக்கூடிய அந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரேண்டம் வேரியபிளை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியன்ட் அப்படிங்கிறோம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா இஃப் மீன், ஓகேவா, மியூ அது வந்து எப்படி இருக்கும்னா 0வா இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது இதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது சிக்மா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா யூனிட்டி 1ஆ இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம ரேண்டம் வேரியபிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வந்து மியூ, அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சிக்மா. ஸோ இதை வந்து நாம அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா என்னவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா பெர்ஃபார்மிங் பை சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். ஓகேவா? ஸ்கேலையும் அதோட ஆரிஜினையும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கவுல இருந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவுல இருந்து இதோட ஸ்கேலையும் இதோட ஆரிஜின் சென்டரை எடுத்துக்குள்ள, ஸோ இந்த ஆரிஜினையும் என்ன பண்றோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எதுக்கு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவுல இருந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் எடுக்கக்கூடிய அந்த மியூ, அதாவது மீனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0வா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறப்ப அது வந்து யூனிட்டியா இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த கிராஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரேன். நெக்ஸ்ட் the formula that enable us to change from x scale. ஓகேவா? ஸோ நம்ம x is equal to 0, x is equal to mu அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த x scale இருந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்கேலு அதோட ஆர்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து x scale இருக்கிறத z ஸ்கேலுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ z is equal to எனக்கு எப்படி கிடைக்கும்னா x minus mu divided by sigma அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் மியூவோட வேல்யூ 0, அதாவது மீன் வந்து 0வா இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 1 யூனிட்டியா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு ஸோ இந்த ஃபார்முலால இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா 1 டிவைடட் பை சிக்மா ரூட் 2 பை இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேர்மை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு மியூ அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் 0வா இருக்கணும். சிக்மா அப்படிங்கிறது 1ஆ இருக்கணும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்போ எனக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சிக்மா. ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து இசட் ஸ்கேலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதை எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா பை ஆஃப் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ 1 டிவைடட் பை சிக்மா ரூட் 2 பை இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ எக்ஸ் இருக்கிறத வந்து இசட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இசட் மைனஸ் 0, மியூவோட வேல்யூ 0, சிக்மாவோட வேல்யூ 1 டிவைடட் பை 1 அப்படின்னு கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை வந்து ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா பை ஆஃப் எக்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேஷன் நம்ம வந்து இசட்டுக்கு வந்து இசட் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு பை ஆஃப் இசட் ஈக்குவல் டு எப்படி கிடைக்குன்னா 1 டிவைடட் பை இந்த சிக்மாவோட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 1. அப்போ 1 டிவைடட் பை ரூட் பை இ பவர் மைனஸ், ஸோ இந்த இசட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதணும்னா 1 டிவைடட் பை ரூட் 2 பை இ பவர் மைனஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா இ பவர் மைனஸ் 1 டிவைடட் பை 2 அப்படியே வச்சுட்டு இன்டூ இசட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இசட், ஸோ நம்ம எடுத்துக்கூடிய இந்த ஸ்கேல் வந்து அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸோ வேற எந்த ஒரு பெராமீட்டரும் வராது. த டிஸ்ட்ரிபியூஷன் does not contains any parameter. வேற எந்த பெராமீட்டரும் இதுக்குள்ள வராது. The standard normal distribution is denoted by n
அதாவது 0 1 0 அப்படிங்கிறப்போ நாம எடுத்துக்கூடிய அந்த மியூவோட வேல்யூ மீனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0வா இருக்கு. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 1ஆ இருக்கு, யூனிட்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், த டோட்டல் ஏரியா அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட்டியா இருக்கும். அதாவது டோட்டல் ஏரியா ஆஃப் அண்டர் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வோட வேல்யூ ஈக்குவல் டு 1ஆ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்கக்கூடியது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இப்போ மியூ வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்மா அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதை கொடுத்துருக்காங்க 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ அப்டைன் த மார்க்ஸ் பிட்வீன், அதாவது 40லிருந்து 70க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதோட பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? மியூ அப்படிங்கிறது மீன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து 40 மைனஸ் மீன் எவ்வளோ 50 டிவைடட் பை சிக்மா எவ்வளோ 10. ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு -10 வரும் டிவைடட் பை 10 அப்படின்னு வரும். அப்போ Z1ஓட வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா -1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது Z2 பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 70 உள்ள. ஓகேங்களா? 70 மைனஸ் மீனோட வேல்யூ 50 டிவைடட் பை 10. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 டிவைடட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் Z2 பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு +2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா +2க்கு 0.9772 அப்படின்னு கிடைக்கும். -1க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏரியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஏரியா ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.1587 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா Z1 Z2 அதாவது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்போ ஏரியா பிட்வீன் -1க்கும் +2க்கும் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு அதாவது 0.9772 மைனஸ் 0.1587 மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா 0.8185 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுத்துக்கிறோன்னா 0.82 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 82% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 40லிருந்து 70க்குள்ளே இருக்கும். ஓகேவா? 82% ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி த ஐக்யூ ஸ்கோர் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூவோட வேல்யூ வந்து 100 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்கன்னா சிக்மாவோட வேல்யூ 50 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த மினிமம் ஐக்யூ? ஓகேவா? ரெக்கவர்ட் டு டாப் 10%. ஸோ எனக்கு மினிமம் ஐக்யூ கிடைக்கிறதுக்கு அதாவது டாப் 10%ல் எவ்வளோ ஐக்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட். ஓகேங்களா? இசட் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. நாம் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 0.10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 0.10ஓட வேல்யூ இசட் டேபிளில் ஓகேங்களா இசட் ஸ்கேலில் பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1.28 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து இசட்டை வந்து என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்? எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 ப்ளஸ் 1. ஸோ இந்த இசட்டோட வேல்யூ இசட் ஸ்கேலோட வேல்யூ ஓகேவா 1.28 இன்டூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு 50 அப்படின்னு வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு 119.2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மினிமம் ஐக்யூ ரெக்வயர்ட் டு பி இன் டாப் 10%. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த வெயிட் ஆஃப் த சுகர் பேக் ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். அதோட மீன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்மாவோட வேல்யூ 0.2 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பேக் வெயிட் பிட்வீன். ஸோ எனக்கு பேக் வெயிட் வந்து 4.8 கிலோகிராம்லேருந்து
5.3 கிலோகிராம். ஸோ இதுக்குள்ள இருக்கிறக்கான ப்ராபபிலிட்டி அதாவது பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து Z1. ஓகேங்களா? எனக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.8. இப்போ 4.8 இருந்து இதோட மீன் வேல்யூ 5. இதை மைனஸ் பண்ணணும், டிவைடட் பை ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.2. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா Z1 பார்த்தீங்கன்னா எனக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி Z2 அப்படிங்கிறப்போ இந்த செகண்ட் வேல்யூ 5.3 மைனஸ் மீனு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.2. இதை ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா Z1க்கான ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் Z ஸ்கேலில். அதுக்கப்புறம் Z2க்கான ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எதுலேருந்து 4.8 கிலோகிராம்லேருந்து 5.3 கிலோகிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.